நேச்சுரலாகவே கருப்பாயிடும் இந்த ஹேரு. தெரியுமா? எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, குட்டியை போட்டாச்சு. எனக்கு என்ன, இந்த தொப்பனெல்லாம் உள்ளே போகும். இப்போ எல்லாம் சி செக்ஷன், சிசரியன் ஆறது. வீட்டு போனால் கூட அந்த கதி தான். போனால் ஒரு அழுக்கு நைட்டி. அவளே தெய்வமே, என்ன பிதாவே, யாரை கூப்பிட? கட்டாடு குழலாட ஆட கண்ணின் ஜமீனம் ஆட ஆட. கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா, செயற்கையில் மனம் இருக்கான்னு பாண்டிய மன்னனுக்கு ஒரு டவுட் வந்து அதுக்காகவே ஒரு பெரிய ஒரு சொற்போர் நடந்தது. நக்கீரருக்கும் ஈசன் வந்துடுவார், அவருக்கும் செமையாக ஒரு சொற்போர். பெண்களுக்கு இயற்கையில் மனம் கிடையாது, செயற்கையில் தான் மனம். அந்த மாதிரி தேவிகா அப்படியே படுத்திருப்பாங்க. கூந்தல் அப்படியே அலசிட்டு வந்து தலை குளிச்சுட்டு அப்படியே ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு அப்படியே சாம்பிராணி பங்கு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போது மன்னன் வருவார். அந்த பாட்டு கூட நல்லாயிருக்கும். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் ஆடை போற்றி வைத்த மேலும் கமழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். இந்த பாட்டு முடிஞ்சோடனே பாண்டியன் மன்னன் வருவாரு. அப்படியே உன் கூந்தல் செயற்கையா வந்ததா இயற்கையா வந்ததா அவருக்கு ஒரு டவுட்டு. அதை ஒரு புலவர்களுக்கு ஒரு போட்டி வச்சு அது ஒரு பெரிய இதுவாகி அப்புறம் நக்கீரருக்கும் சிவனுக்கும் நல்லா டேஷ் ஆகி அப்புறமா கடைசியில் நக்கீரர் சொன்னது குற்றம் குற்றமேன்னு அவர் பாதிட்டு பெண்களுக்கு நறுமண பொருட்கள் மாதிரி தேய்ச்சிக்கிறதுனாலையும் தூபம் மாதிரி போடுறதுனாலையும் தான் இந்த நறுமணம் வருமே தவிர்த்து இயற்கையாக நறுமணம் கிடையாது. அது உண்மைதானே? அந்த மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் நாவல்லாம் கூட அதில் வந்து ஒரு கரம்பை மண்ணுன்னு ஒன்று வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த சேர் மாதிரி இருக்கும், அந்த ஆத்தோரத்தில் கருப்பாக இருக்கக்கூடாது, களிமண் மாதிரி இருக்கணும். அதை எடுத்து பூசி இந்த கேரளாலாம் ஆயில் பாத்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஆயில் பாத்து மட் பாத்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த நிறைய கூட ஒயிட் ஹேர்ஸ் வருதுல்ல, இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது. அதை வந்து தேங்காய் எண்ணெய் மூலயமாவே சரி பண்ணலாம். அதாவது இந்த மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதையெல்லாம் அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை தடவிக்கிட்டு வந்தாலே மாறிடும். நெல்லிக்காய், கருவேப்பிலை இதை மாதிரி கொடுத்தாலும் மாறிடும். ஆனால் இன்னொரு சூப்பர் டிப்ஸ் இருக்குப்பா, சொல்லட்டுமா? கடுக்காய் இருக்குல்ல, அந்த கடுக்காயிலேயே பிஞ்சு கடுக்காயின்னு இருக்கு. அந்த பிஞ்சு கடுக்காயை வாங்கி நெய் விட்டு வறுக்கணும். நெய் விட்டு இரும்பு கடாயில் வறுக்கணும். இரும்பு கடாய் இல்லைனாலும் ஒரு அலுமினி கடாயோ என்ன கடாய் வச்சுருக்கீங்களோ வருங்க. வறுத்து அதை கருக வைக்காம கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி, அதுவே கருப்பாக தான் இருக்கும், அதை லைட்டாக நெய் விட்டு வறுத்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதை உடச்சிங்கன்னா கொஞ்சம் ஆரணை விட்டு உடைச்சா ஒரு தோல் மாதிரி வரும். அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு ஜெலிச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை டெய்லியோ இல்லை ஒன்று விட்டு ஒரு நாளோ ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலக்கி படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாலும் குடிக்கலாம். இல்லையா காலையில் எழுந்த உடனேயும் குடிக்கலாம் வெந்நீரில் கலந்து. இல்லை தேன் ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டு இந்த கடுக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூன்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட முடியாது, அரை ஸ்பூன் அதை எடுத்து அப்படியே நாக்கில் வச்சு இந்த உமிழ்நீர் வரையா உள்ளே போக வைக்கலாம்.
அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆஃப்டர் 40 இல்லை 45 இல்லை நேச்சுரலாகவே கருப்பாயிடும் இந்த ஹேரு. தெரியுமா? நம்மலாம் சிலதை செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம். முதல்லாம் அப்படியா? நம்ம பாட்டிகளுக்கெலாம் நிறைய இருக்காதுப்பா அவ்வளோ சீக்கிரம். நம்மளாம் தான் ரொம்ப லேசி. நம்மளாம் நம்மளுக்கு எதனா செஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பண்ணுறோம். இந்த லேடிஸ் எல்லாம் நைட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் ஒரு குழச்சி அடிக்க வேண்டியது தான். அப்புறம் குண்டாயிட்டோம்னா என்னதான் பண்ணுறது? குண்டாக தான் ஆறாங்க. சிலருக்கு இந்த கையிலலாம் சதை எனக்கு இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். கை எக்ஸசைஸ். கையை நீங்கள் எப்படி வேணால் ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் ஷேக் எப்படி வேணாலும் ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிங்கன்னா இந்த கையோட இந்த சதை குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் செவுத்தில் முட்டு கொடுத்துட்டு கையை இப்படி பண்ணிங்கன்னா இந்த கையோட சதையெல்லாம் குறையும். சிலர் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேடிஸ். அவங்க எல்லா வேலைகளுக்கும் நேரம் இருக்குது. அவங்களுக்கு எல்லா வேலைகளுக்கும் நேரம் இருக்குது. ஆனால் அவங்கள கவனிச்சுக்க நேரம் இல்லை. கடவுளே, தெய்வமே, என்ன பிதாவே, யாரை கூப்பிட அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க கூப்பிட்டுக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு மெனக்கெடுங்கப்பா. அதுக்காக இப்படி பண்ணாதீங்கப்பா. எந்த நேரமும் அழுக்கு நைட்டியோட சுத்தாதீங்க. ஒரு டாப்பு ஒரு இன்ஸ்கர்ட் போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் நல்ல டாப்பாக போட்டுக்கிட்டு ஒரு இன்ஸ்கர்ட் போட்டால் கூட அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அழுக்கு போட்டு நைட்டில் தெரியாதீங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸே சிலரை போய் இப்பெல்லாம் பார்த்தா திடீர்னு சொல்லிட்டு போனால் கூட அந்த கதி தான். ஒரு அழுக்கு நைட்டி அதை ஒன்று வச்சுக்கிட்டு இதை ஒன்று வச்சுக்கிட்டு எதையோ சமைச்சிக்கிட்டு அந்த ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க கூட அவளுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்களை பார்க்க அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுறாங்க. இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் இப்படியா இருக்காங்க. அந்த 48 டேஸ்னால் 48 டேஸ். அந்த 48 டேஸ்க்குள்ளே அவங்க எப்படி சிக்கன் ரெடி ஆவாங்க தெரியுமா? அந்த குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த 48 டேஸ் தான் அவங்களுக்கு கணக்கு. அதுக்குள்ளே அவங்க அழகாக எழுந்து ரெடி ஆவாங்க. அவங்க அம்மாக்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஃபேண்ட் போடுவாங்க தெரியுமா? நிறைய பேர் ஃபேண்ட் போடுவாங்க, நல்லா லெகின்ஸ் போடுவாங்க. இந்த தொப்பனெல்லாம் உள்ளே போகும். இப்போ எல்லாம் சிசரியன் ஆறது. என்னப்பா இது? அந்த நேரத்துக்கு வயிறு கட்ட முடியலன்னு விட்டுடுறீங்க. அப்புறம் ஒரு எதையோ நைட்டியோ சுடிதாரோ சாரியோ அது மேலேயாவது பெல்ட் போடலாம். எதையுமே கவனிச்சுக்கிறது கிடையாது. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ லேடிஸ்? நிறைய பேருப்பா. 10ல் ஒருத்தர் 2 பேர் தான் கொஞ்சம் அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. மீதி 8 பேர் ஏனோ தானோ தான். எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, குட்டியை போட்டாச்சு, எனக்கு என்ன இனிமேன்னு கிடக்குறாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி? நம்ம பார்க்க ரெடியாக இருக்க வேண்டாமா? நம்மளுக்கு நம்ம ப்ளசண்ட்டாக இருக்க வேண்டாமா? நம்ம மூஞ்சியே திடீர்னு கண்ணாடியை பார்த்தா இப்படி எழுது படித்த மாதிரி இருந்தா எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கப்பா, கொஞ்சம் லேடிஸ் உங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா, சரிங்களா? ஓகே. இந்த கடுக்கா பொடியை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹேர் நேச்சுரலாகவே பிளாக் ஆகிடும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ், கருஞ்சீரகம், கறிவேப்பிலை, மருதாணி, நெல்லிக்காய் இதை போட்டு வறுத்து இல்லை பொடியாக வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அப்புறமா அவுரி, மருதாணி மெயின், நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுக்க முடிஞ்சால் வறுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க.
பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பொடியெல்லாம் கலந்து அப்புறம் வச்சுருங்க, நைட்டு வச்சுருங்க. நைட்டு இரும்பு கடாயில் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு. வச்சுட்டு மார்னிங் எழுந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்ப்பா. அது போடுற நேரத்துக்கு கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயில் கலந்துக்கோங்க, 2-3 ட்ராப். அப்போது உங்களுக்கு இந்த தலைவலி ஹெட்டேக் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த பிடிக்கிறதும் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 3 hours வைங்க. 3 hours வச்சுட்டு வாஷ் பண்ணி வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஆவி கொடுக்கலாம். ஆவி கொடுத்தீங்கன்னா இந்த தலை நீர் கோத்துக்குச்சு, எண்ணெய் போட்டதுனால ஒத்துக்கல, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. செஞ்சு பார்க்கலாமே.